बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உடற்பயிற்சி இன்மையின் காரணமாக நம்மளுடைய உடல் வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே போகுது. நீங்கள் வயசானவங்களை பார்த்தா தெரியும், சின்ன வயசில் அவங்களுடைய ஹைட்டு பிரமாண்டமாக இருக்கும், ஏஜ் கூட கூட சுருங்கி போயிடுவாங்க. அது வயசானவங்களுக்கு வரலாம். சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு, இன்றைய கால குழந்தைகளுக்கு ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, கேம் விளாடுறது, அது போக படிப்பு சுமை, இந்த மாதிரி பல காரணங்கள்னால வளர்கிற குழந்தைகளுக்கு போதிய அளவு வயதிற்குரிய வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதிலிருந்து மீள்றதுக்கான, அதாவது அந்தந்த வயதிற்குரிய உடல் வளர்ச்சி பெறுவதற்காக பல பயிற்சிகள் இருக்கு. குறிப்பிடத்தகுந்த மிகவும் முக்கியமான, தவிர்க்க முடியாத அற்புதமான வளர்ச்சி மட்டும் இல்லை, இந்த பிரேம் பெருசாகிற மாதிரியும் கண், காது, மூக்கு, வாய் சம்பந்தமான உறுப்புகளுக்கு, ஏன்னா ஹார்ட்லேருந்து இதெல்லாம் மேலே இருக்குது பாருங்கள், கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் இங்கேருந்து மேலே இருக்குது. இதுக்கு கீழே ஈஸியாக பிளட் ஃப்ளோ போயிடும். இந்த அப்டாமினல் அயோட்டாலேருந்து கீழே இறங்கிடும். ஆனால் இங்கேருந்து மேலே ஏறி வராது. ஸோ கண்களுக்கும் சில குழந்தைகள் கண்ணாடி போட்டுட்ருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி கண்களுக்கும் நல்ல இரத்த ஓட்டம், காதுகளுக்கு, மூளைக்கு நல்லா மூச்சு இழுத்து விட்டு பிரேம் பெருசாகிறதுக்கு, ஷோல்டர் இந்த ரிப்பாக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை அளிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த பேக் புஷ்அப் அப்படின்றது. இது என்னுடைய 20 வயசில் நான் ஜூடோ கற்றுக்கிறப்ப என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பயிற்சி. அது ஒரு செட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 200 பண்ணுவோம், 5 செட்டு 1000 பண்ணி முடிச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஜூடோவில் அப்படி அடித்து பிடி பூட்டி எரிதல் அப்படின்னு தூக்கி எரியக்கூடிய பயிற்சி. அதெல்லாம் அதில் கீழே விழுந்தாலும் அடிபடாமல் இருக்கிறதுக்காக வரக்கூடிய, ஜூடோவில் வரக்கூடிய பல பயிற்சிகளில் மிக முக்கிய பயிற்சி. அதே நேரத்தில் உடல் வளர்ச்சிக்குரிய அற்புதமான பயிற்சி. நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு ஒரு 10 வயசுல இருந்தே நீங்கள் கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நாங்கள் பண்ண அளவுக்குலாம் பண்ணுறதுக்கு நாங்கள் வெறித்தனமாக பண்ணோம். இந்த குழந்தைய அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. விளையாட்டு பயில்க ஏதாச்சும் நம்ம சொன்னோம்னா, அப்புறம் நான் இப்போ புத்தகத்தை எடுத்து படிக்க மாட்டேன், அது செய்ய மாட்டேன், எதை செய்ய மாட்டேன்னு வாங்கி சிரிக்கிறான் பாருங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன முடியுமோ அதை செய்ய சொல்லும். அட்லீஸ்ட் ஒரு செட்டுக்கு 25லேருந்து 50, ஒரு நாளைக்கு 100 ரெப்படிஷனாவது செய்ய வைக்கணும். செஞ்சுட்டோம் அப்படின்னா நாட்கள் செல்ல செல்ல அந்த 100 ஒரு மாதம் கழித்து 150 ஆகும், அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து 175 ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிடலாம். அப்போ அவங்களாலையும் பயிற்சி எடுத்த உடனே 200 பேக் புஷ்அப் பண்ணுற அளவுக்கு வலிமை வந்துடும். உடம்பு மிக பிரமாண்டமான வலிமையோடு இருக்கும். பெரியவங்களால் செய்கிறது கஷ்டம், ஏன்னா ஸ்பைனல் கார்டெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் முத்தி போயிருக்கும், ஜாயிண்ட்டெல்லாம் இந்த டில்ட்டெல்லாம் கிடைக்காது, பேலன்ஸ் கிடைக்காது. அதனால் 10 வயசுலேருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான உடல் வளர்ச்சி, அந்தந்த வயதிற்குரிய வளர்ச்சியை விட அதிகமான வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆர்ம், ஷோல்டர், ஃபோர் ஆர்ம், செஸ்ட்டு, இந்த ட்ரெபிசியஸ், டெல்டாய்டு, இது எல்லாமே நல்ல பவராக இருக்கும்.
அதே மாதிரி நெக்கு லாங்காக இருக்கும். அந்த குண்டாக இருக்கவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிம் ஆயிடுவாங்க. அதுக்குரிய அற்புதனுடைய பலன்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். காலத்தை வந்து விரைவாக்க விரும்பலை. நான் டைரெக்டாக பயிற்சிக்கு போவோம். செய்கிறத தம்பி செய்கிறத பாருங்கள். தலைங்கிட்டு காலங்க. முதல்ல மல்லாந்து படுத்துடணும். முதுகு தரையை தொடுற மாதிரி படுத்தணும். காலை அதே மாதிரி சைடில் வச்சுக்கணும். கையை பாருங்கள், எறும்பு தூக்கலாம். அவ்வளோதான். மேலே தூக்கி வச்சுக்க. இதுக்கு பேர் அர்த்த சக்கராசனம் பேர். ஹாஃப் வீல் போஸ்டர் இருக்குது பாருங்கள், அர்த்த சக்கராசனம். பேக் புஷ்அப்னா அப்படியே இறக்கி ஏற்ற போகிறோம். அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7. இதை கொஞ்சம் வேகப்படுத்திக்கலாம். 8 9 10 போதும். அப்படியே கீழே இருக்கு. இதே பயிற்சியை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி இந்த பக்கம் திரும்பி படுத்து செய்ய சொல்கிறேன். பாருங்கள். தலையை மேட்டில் வச்சுட்டு காலை கீழே வைப்பா. நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப தலை மேட்லையும் கால் கீழே வச்சு செஞ்சிங்கன்னா ஸ்லிப் ஆகும். இது வந்து நல்ல மேட்டு, தரை ஸ்லிப் ஆகாது. அதே நேரத்தில் இந்த ஃப்ளோரும் ஸ்லிப் ஆகாத மாதிரி ஃப்ளோர்னால தம்பி அதை செய்ய சொல்கிறேன். நான் வீட்டில் உங்கள் குழந்தைகள் செய்கிறப்ப மேட்டில் கையும் இருக்கணும், இல்லாட்டினா கையும் தரையில் இருக்கணும். கையோ காலோ மேட்டில் வச்சுட்டு இன்னொரு பகுதியை வந்து தரையில் வச்சிங்கன்னா ஸ்லிப் ஆகும். கவனமாக இருக்கணும். இது அர்த்த சக்கராசனம். இதில் கரைக்கேத்துதல். அவ்வளோ. இது முதல் 5 10 ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கலாம். ஒரு 10 செட்டு 10 போட்டாங்க அப்படின்னா 10 செட்டு 100 வந்துடும். ஆரம்ப காலத்தில் 100 வரலை அப்படின்னா ஒரு 5 செட்டு போட வைங்க. ரெகுலர் பண்ணணும். ரெகுலர் பண்ண போதும் இறக்கலாம். ரெகுலர் பண்ண உட்காந்துக்கலாம். எழுந்திரிச்சு தொடர் பயிற்சி தான் முக்கியம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 5 நாள். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. ஞாயிற்றுக்கிழமை என்டையர் ஃப்ரீ ஆக்கிடுங்க. எந்த கமிட்டும் கொடுக்காதீங்க. ஃபுல் ஃப்ரீ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து பிரமாண்டமாகும். அப்புறம் ஓய்வு தானே. அது இப்போ அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகள். அதனால் இந்த பயிற்சி உடல் வளர்ச்சிக்கு மிக அற்புதமாக உதவி செய்வதோடு அதைவிட அதிகமான பலன்கள், ஆரோக்கிய பலன்கள், வலிமைக்குரிய பலன்களை வந்து கொடுக்கும். மிக அற்புதமான பயிற்சி. தொடர்ச்சியாக செய்து உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் வலிமைக்கும் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.